ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மலாய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா ஸ்பூன்ஸ். ஒரு பவுலில் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு மேலே இதெல்லாம் லைட்டாக கோட் ஆகணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மொத்தமே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அதை லைட்டாக கோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் இதை மொத்தத்தையும் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். ஹீட் மீடியமான ஹீட்டில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுமே எடுத்துடுங்க. இந்தளவுக்கு இருந்தால் சூப்பராக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 4 பச்சை மிளகாய் காரத்துக்காக, 5 முந்திரி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கணும். நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சூடெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்தளவுக்கு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க. லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க, இல்லைனா அந்த பேஸ்ட்டெல்லாம் வெளியே தெரிக்கும். 1 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவை லோ ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு மீடியம் ஹீட்டில் ஒரு முறை நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு முறை நல்லா சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்த பிறகு லோ ஹீட் வச்சுருங்க, ஹையில் இருக்கக்கூடாது. இப்போ தயிரை நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சு அந்த உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம், அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக இதில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஒருவேளை ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா அதுக்கு பதில் நீங்கள் நல்லா திக்காக காசின பால் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும் அந்த ஃப்ளேவரு. கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். இது பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.